ராம் நாராயண் ராம். தர்மம் என்றால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் தர்மத்தை ஒரு வியாபாரமாக மாற்றும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும். சிலர் தர்மத்தை ஒரு தொழிலாக வைத்துள்ளனர். அவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் மற்றும் உரிய தண்டனை வழங்க வேண்டும். தர்மம் என்பது ஒரு பொருள் சார்ந்தது. ஒரு பொருளாகவே அது இருக்கிறது. தர்மத்தை நாம் நம் செல்வம், மனம் மற்றும் உடல் மூலமாக உணர வேண்டும். நாம் தர்மத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம் வாழ்க்கையே வீணாகிவிடும். தர்மம் என்பது வெறும் சிலை பூஜை அல்ல. அது சாதிவாதமும் அல்ல. தர்மம் என்பது யாராவது ஹிந்துவா, முஸ்லீமா, சிக்களா அல்லது கிறிஸ்துவரா என்பதல்ல. நாம் நீரை பிரிக்க முடியாதது போல, சூரியன் விடும் ஒளியை பிரிக்க முடியாதது போல, காற்றையும் நீரையும் தனித்தனியாக்க முடியாதது போல தர்மத்தையும் பிரிக்க முடியாது. ஒரு மனிதன் தர்மத்தை விட்டுவிட்டான் என்றால் அவனுடைய உடல் இருக்குமா? நம் உடலே நம் உண்மையான தர்மம். நம் உடல் 5 மூலக்கூறுகளால் ஆனது. அதுவே எல்லாம். அவற்றை தவிர்த்து தர்மம் இருக்க முடியாது. அந்த உண்மையான தர்மத்திலிருந்து நம் உடல் உருவானது. நம் முழு உடலும் தர்மத்தின் ஒரு உருவமே. இந்த பூமி ஒன்றே, ஆகாயமும் ஒன்றே. அதனால் நாம் உரிமை உணர்வை விட்டுவிட்டு ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். சாதி, மத அரசியலை தாண்டி எழ வேண்டும். இயற்கை ஒருபோதும் எவரையும் பாகுபாடு செய்ததில்லை. இந்த பூமியில் சுமார் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் அனைத்தும் ஐம்பூதங்களாலேயே ஆனது. இந்த ஐம்பூதங்களால் தான் நமக்கு சக்தி, புத்திசாலித்தனம், விவேகம் கிடைக்கிறது. அந்த விவேகமே நமக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்துகிறது. எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதை. உலகம் உருவான போது மனிதனுக்கு இந்த உடல் கிடைத்தது. சிந்தனை, அறிவு, விவேகம், ஞானம் ஆகியவை கிடைத்தன. தர்மம் எவருக்குமான சொந்த உரிமையோ சேர்ந்த சொத்தோ அல்ல. அது அனைவருக்கும் சமமானது. தர்மம் மற்றும் அரசியல் என்பது ஒரே நாணயத்தின் இரு முகங்கள். அதில் ஒன்றையாவது நீக்கினால் அது உப்பில்லாத உணவு போலாகிவிடும். நாம் அனைவரும் தர்மத்தின் மீது மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தர்மத்தின் அடிப்படை மந்திரம் என்னவெனில், நாம் நம் விவேகத்திற்கு சமர்ப்பணமாக இருக்க வேண்டும். நம்மை எளிமையாகவும் இயல்பாகவும் வைத்திருக்க வேண்டும். நீர் மற்றும் காற்று எளிமையானவை போலவே நாமும் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும். நம் தேவைக்கேற்ப நீர், காற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம், விட்டுவிடவும்லாம். சமூகத்தில் சாதி மற்றும் மதத்தின் பேரில் பூமி பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்தால் உலகம் முழுவதும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாற நேரமல்லாமல் நேரும். நாம் பகைமை பரப்புபவர்களாக அல்ல, அன்பின் செய்தி பரப்புபவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சங்களில் வெறுப்பை அல்ல, அன்பின் விதையை விதைக்க வேண்டும். நம் இந்தியாவிடம் ஒரு மெய்யான ஆன்மீக சக்தி உள்ளது. அது அனைவரையும் ஒன்றாக கட்டிக்கொள்கிறது. ஆனால் அதற்காக நம்மை நாமே அறிதல் அவசியம். நம் உள்ளார்ந்த சத்தத்தை கேட்க வேண்டும். நாம் மறந்துவிடுகிறோம். நாம் அனைவரும் ஐம்பூதங்களால் ஆனவர்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரியான மனம், இதயம் இருக்கிறது. ஆனால் அது நம்மீதே சார்ந்துள்ளது. நம் உள்ளத்தில் நாமும் நேர்மையாக, நல்ல எண்ணங்களோடு இருக்கிறோமா அல்லது எதிர்மறையா என்பதற்கேற்பதான் வாழ்க்கை அமையும். ஒரு நபர் ராம் நாராயண் ராமை தொடர்பு கொண்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை தானாகவே நிலையாகிவிடுகிறது. ராம் நாராயண் ராம் எப்போதும் மக்களுக்கு கற்பிக்கும் விஷயம், சிந்தனை எப்போதும் நேர்மறையாக இருக்கட்டும். வாழ்க்கையில் எப்போதும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு முடிந்தாலும் மற்றவர்களுக்கு பயனளிக்க வேண்டும். ராம் நாராயண் ராமின் வழியாக சமுதாயத்தில் பரவும் எதிர்மறை சக்திகளை எப்போதும் அழிக்க முயற்சிக்கப்படுகிறது.